தனக்கு நியாயம் கிடைக்காம அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி இந்த விஷயத்த செல்லப்பாண்டிகிட்ட சொல்ல, செல்லப்பாண்டியோ இதை நான் சும்மா விட மாட்டேமா, உன் வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லாமல் நான் அந்த குடும்பத்தை சும்மா விட மாட்டேன். இது நாள் வரைக்கும் அவங்க பார்த்து செல்லப்பாண்டி வேற, இனிமே அவங்க பார்க்க போகிற செல்லப்பாண்டி வேற அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி என்ன பண்ணுறாங்க, இந்த லட்சுமி மேடத்தை பார்க்குறதுக்காக போகிறாங்க. லட்சுமி மேடம் பார்க்குறதுக்காக வர செல்லப்பாண்டிக்கிட்ட விஷயம் என்ன ஏதுன்னு கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. இது நாள் வரைக்கும் என் பொண்ணுக்கு ஆதரவாக நின்று நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. இந்த எம்எல்ஏவுக்கு நீங்கள் நிற்க வச்சதெல்லாம் சரிதான். உங்கள் மேலே நான் ஆரம்பத்தில் கோவப்பட்டேன், என் மாப்பிள்ளை எதிர்த்து என் பொண்ணை நிற்க வைக்கிறீங்களேன்னு. இப்போ எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுமா, என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுமா, என் பொண்ணு அந்த ஆளு கூட சேர்ந்து வாழவே இல்லைனாலும் எனக்கு கவலையே இல்லை, என் பொண்ணோட தப்பே பண்ணலைன்னு நான் நிரூபிக்கணுமா அப்படின்னு சொல்லி லட்சுமிகிட்ட சொல்ல, லட்சுமி இதை பற்றி நாங்கள் இங்கே எல்லார்கிட்டையும் பேசிட்டு ஒரு முடிவெடுக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே செல்லப்பாண்டி அனுப்பி வச்சிடறாங்க. செல்லப்பாண்டி வீட்டுக்கு வந்ததும் அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, இங்கே செல்லப்பாண்டி அவங்க வீட்டில் இருக்க அத்தனை பேரும் தமிழ்ச்செல்வியோட சேர்ந்து இங்கே அந்த வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. எதுக்குன்னு பார்த்தா நீதி வேண்டும், நீதி வேண்டும், தமிழ்ச்செல்விக்கு நீதி வேண்டும்னு சொல்லி ஒரு பக்கம் இங்கே கோஷமிட்டு லட்சுமி சம்மந்தப்பட்ட அந்த பெண்களுடைய மையத்தில் இருக்க அத்தனை பேரும் இங்கே கிளம்பவும் செய்கிறாங்க. மொத்தமாக ஒரு 50 பேருக்கு மேலே இங்கே நீதி கேட்டு வரவும் செய்கிறாங்க. நீதி வேண்டும், நீதி வேண்டும்னு முன்னாடி நின்று சத்தம் போட இங்கே மீடியாக்காரவங்க எல்லாரும் கூடவும் செஞ்சுறாங்க. எம்எல்ஏ வீட்டுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எதுக்காக போகுது அப்படின்னு நினச்சி எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு மேடம், நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை எதிர்த்து இங்கே போட்டியில் நின்னீங்க, நீங்கள் ஜெயிக்கலை, அவர் ஜெயிச்சிட்டாரு, அந்த கோபத்தில் அவரை பழி வாங்கணுன்றதுக்காக தான் இப்போ ஆட்களை கூட்டிகிட்டு வந்து மிரட்ட தான் வெளியே பேசிக்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையானு சொல்லிட்டு இங்கே பேட்டி எடுக்க, இப்போ நடக்க போகிறத நீங்களே பார்க்க தானே போகிறீங்க, எல்லாமே இங்கே லைவாக டெலிகாஸ்ட் ஆகுதுல்ல, இதுக்கு தனியாக நான் எந்த பதிலும் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி தலை அம்மாடி தமிழ்ச்செல்வி இங்கே வாமான்னு அங்கே செல்லப்பாண்டி கூப்பிடுறாங்க. இதோ வரைப்பான்னு சொல்லி இந்த கூட்டத்தில் போய் நிற்கவும் செய்கிறாங்க. நீதி வேண்டும்னு பக்கத்தில் பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே தமிழ்ச்செல்விக்காக கோஷமிட்டு வேகமாக கத்தவும் செய்ய வீட்டுக்குள்ளே இருக்க அத்தனை பேரும் வெளியே வராங்க. இப்போ எதுக்கு இங்கே வந்து நாடகம் நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லி அங்கே செய்தி கேட்குறாங்க. நாடகம் நடத்தணுன்றதுக்காக வரல, நீதி கேட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்க எனக்காக இங்கே நீதி கேட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல இங்கே ரொம்ப கோபத்தோட இங்கே தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு முறைச்சிட்டு நிற்கிறாங்க இங்கே சேதுபதியும். அப்போ அங்கே இருக்க ராஜாங்கம், என்ன பிரச்சனை, எதுக்காக எல்லாரும் என் வீட்டு முன்னாடி இங்கே கூட்டம் கூடியிருக்கீங்க, அம்மா உங்கள் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது, நீங்கள் எதுக்காக இங்கே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நீதி வேண்டும்னு சொல்லி சத்தம் வச்சிட்டு இருக்கீங்கன்னு அங்கே ராஜாங்கம் லட்சுமியை பார்த்து கேட்க, ஐயா உங்கள் மேலேயே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது, இன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக நாங்கள் நீதி கேட்டு வந்திருக்கோம், இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு நாங்கள் எதுக்கு பதில் சொல்லணும், இவ செஞ்ச செயலுக்கு இவளை நாங்கள் இந்த வீட்டை விட்டு எதுவும் செய்யாமல் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே போனதே பெரிய விஷயம் தானே அங்கே ஈஸ்வரி சொல்ல, ஈஸ்வரி கொஞ்சம் அமைதியாயிருன்னு அங்கே ராஜாங்கம் ஈஸ்வரியை பார்த்து கத்த, ஈஸ்வரி அமைதியாயிடுறாங்க. இல்லை சார், எங்கள் வீட்டு பொண்ணு, நாங்கள் தமிழ்ச்செல்வி எங்கள் வீட்டு பொண்ணாக தான் நினைக்கிறோம், மதிக்கிறோம், அந்த பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்கள் எங்கள் பெண்கள் பாதுகாப்பு வாழ்வுரிமைக்காக இங்கே சங்கத்தில் இருக்க எல்லாமே வரத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா, நீங்கள் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க, தமிழ்ச்செல்விக்கு என்ன நீதியை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, தமிழ்ச்செல்வி தப்பு செய்யாததுக்கு தண்டனை அனுபவிக்க விரும்பலை, தண்டனைன்றது நீங்கள் கொடுக்குற தண்டனையான இங்கே சந்தேகன்றதான், மற்றபடி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதை அவள் தண்டனையாகவே பார்க்கவும் இல்லை. இப்போ வரைக்கும் தமிழ்ச்செல்வி தனித்து போராடணும், தனித்து தான் வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசைப்பட்றாங்க, திரும்ப இந்த வீட்டுக்குள்ளேருந்து வாழணுன்ற எண்ணம் இங்கே தமிழ்ச்செல்விக்கு இல்லை. ஆனால் உண்மை என்ன நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவங்க அம்மா அப்பாவுக்கு இருக்குது. நாளை பின்ன சமுதாயத்தில் அந்த வீட்டில் இருக்க மனுஷங்க பாதிக்கப்படக்கூடாது, அம்மா அப்பா தங்கச்சின்னு இவங்களுக்கு மக்கள் மத்தியில் எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, அவமானப்பட்டு நின்றக்கூடாதுன்றதுக்காக தான் தமிழ்ச்செல்வி இந்த முடிவை இப்போ எடுத்திருக்காங்க. பலவித யோசனைகளுக்கு பிறகு தான் இந்த முடிவை இப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னு அங்கே அந்த லட்சுமி சொல்ல, எந்த முடிவு எடுத்தாலும் என்ன தப்பு பண்ணலைன்னு நீங்கள் நிரூபிக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்காக தானே இப்போ நாங்கள் இங்கே நீதி வேண்டும்னு கேட்டு வந்து நிற்கிறோம்னு சொல்கிறாங்க எங்கள் லட்சுமி. என்னம்மா சொல்கிறீங்கன்னு ராஜாங்கமும் எம்எல்ஏவான இங்கே சேதுவும் இங்கே லட்சுமியை பார்த்து கேட்க, ஆமாம் தமிழ்ச்செல்வி தப்பே செய்யலைன்னு இங்கே உறுதியாக சொல்கிறாங்க, அவங்கள நாங்கள் முழுமையாக நம்புகிறோம், அவங்களுக்காக நாங்கள் நீதி கேட்டு இங்கே வந்திருக்கோம், அவங்க ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட அவங்க அப்பா செல்லப்பாண்டிக்கிட்ட விஷயத்த சொல்லலனும் இந்த ஜெனி சக்தி கல்யாணத்தை தான் நடத்தி வைக்கவே இல்லைன்றதையும் உறுதியாக சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய ஃபோன்லேருந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போயிருக்குதுன்றது இங்கே நம்பப்படுற ஒரு உண்மையான விஷயமும் கூட. அதை வச்சு தான் நீங்கள் தமிழ் மேலே சந்தேகப்பட்டீங்க, அதை வச்சு தான் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப நினச்சிங்க, அதை வச்சு தான் இப்போ வரைக்கும் தமிழ்ச்செல்வியை காயப்படுத்திட்டு இருக்கீங்க. இதனால் இங்கே தமிழுக்கு மட்டும் இல்லை, தமிழை சுற்றி இருக்கவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப பெரிய அவமானமாக கருதப்படுது. அந்த ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி அந்த உண்மையை நிரூபிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கி நாங்கள் இங்கே நீதி கேட்டு வந்திருக்கோன்னு சொல்ல, இதில் எந்த நீதியும் கிடைக்க போகிறதில்ல, அன்னைக்கு நடந்தது தான் உண்மை, தமிழ் தான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான், இதை எப்படி உங்களால் நிரூபிக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க.
இங்கே சேதுவும் சேதி கேட்ட உடனே இங்கே லட்சுமியும் அதை பற்றி நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் உங்கள் மனைவிக்காக நிற்க போகிறதில்லன்னு எனக்கு தெரியும். உங்கள் அப்பாவுக்காக ஓடி ஓடி நிற்கிற நீங்கள் உங்கள் மனைவிக்காக ஒரு பக்கம் யோசிச்சு நின்றுட்டீங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இங்கே ஒரு தலைவர்னு சொல்லிக்கிறதுல நானே பெருமைப்பட்டிருப்பேன். ஆனால் வீட்டில் நடக்கிற பிரச்சனையே சரியாக கவனிக்க தெரியாத நீங்கள் எம்எல்ஏவாக இருந்து இந்த ஊரில் நடக்கிற பிரச்சனையை எப்படி நீங்கள் பார்த்து சரி பண்ண முடியும்? அதுக்கு தகுதியே இல்லாத ஆள் தான் இப்போ நான் சொல்லுவேன். இங்கே லட்சுமி சொல்ல இங்கே சேதுவுக்கும் ராஜாவுக்கும் கோபம் வந்தாலும் ஆனால் அதை வெளிக்காட்டிக்க முடியாமல் நிற்கவும் செய்கிறாங்க எங்கள் சேது ராஜாங்க 2 பேருமே. அப்போ தான் இங்கே தமிழ்ச்செல்விக்காக நான் இங்கே பேச வந்திருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் முடிவு பண்ணிட்டு தான் பேச வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. என்னம்மா முடிவு? இங்கே எதுக்குமா இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி அங்கே சித்ரா, தாமரை, சௌத்ரி, ஈஸ்வரி, மோகனான் எல்லாருமே கேட்குறாங்க. இந்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட நான் பேசுகிறதுக்கு முன்னாடி முக்கியமான 2 பேர்கிட்ட நான் பேசணும். அவங்கக்கிட்ட பேசி முடித்ததுக்கு பிறகு மற்றவங்க பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே லட்சுமி கேள்வி கேட்குறாங்க. இந்த வீட்டு பொண்ணை உங்கள் வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வரணும்னு முடிவெடுத்தது நீங்கள். அந்த பொண்ணுடைய சம்மதம் இல்லாமல் இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்ததும் நீங்கள். இந்த பொண்ணை படிக்க வைக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தது நீங்கள். இந்த பொண்ணு தன் சக்திக்கு மீறி இங்கே தன் கணவருடைய பாதுகாப்பாலையும் கணவருடைய சப்போர்ட்டாலையும் படிக்க ஆரம்பித்தாங்க. இந்த வீட்டில் நீங்கள் அவங்கள படிக்கிறதை ஏற்றுக்கலனாலும் பல பிரச்சனைகளுக்கு நடுவில் திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வந்து வாழணும்னு ஒரு ஆசையோடு வந்த பெண்ணை திரும்ப இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பீங்க உங்கள் சந்தேக புத்தியால். அந்த சந்தேகம் மட்டுமேன்றதை நிரூபிக்க நான் இன்னைக்கு வந்திருக்கேன். உடனே தான் ஆட்களை பார்க்குறாங்க. இதோ கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தனக்கு பிஏவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அந்த 2 லேடியும் அங்கேருந்து ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு வராங்க. ஒரு நிமிஷங்க ஐயா, இதை நீங்கள் பார்த்தாலோ இல்லை கேட்டாலோ நிச்சயமாக அது தமிழ்ச்செல்வி இல்லைன்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்ல, செல்லப்பாண்டி சரியான நிதானத்தில் இல்லாத பட்சத்துலையும் செல்லப்பாண்டி எங்கள் தமிழ்ச்செல்வி தான் தாங்கிட்ட பேசினாங்கன்றதை உறுதியாக நினச்சதுனாலையும் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நடந்திருக்கு. தான் பொண்ணோட வாழ்க்கைக்கு தானே ஒரு எதிரியாக மாறிட்டோமன்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவரை கொண்டுகிட்டே இருக்கு. அதை பற்றி தான் அவர் என்கிட்ட பேசுகிறதுக்காக என்னை தேடி என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாரு. அப்பா அவர்கிட்ட பேசும்போது எங்களுக்கு கிடைச்ச தெளிவான பதில் இது மட்டும்தான். அவங்க எந்த நேரத்தில் எந்த டைமில் எங்கே யாருக்கு ஃபோன் பண்ணாங்கன்றத இங்கே நான் எடுக்கவும் செஞ்சோம். எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர் மூலமாக இங்கே நான் எடுக்கப்பட்ட இந்த ரெக்கார்டிங் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி குரலில் ஐஸ்வர்யா பேசியிருப்பாங்க இல்லையா? அப்போது ஐஸ்வர்யா வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் திக்கி தடறியிருப்பாங்க. அந்த நேரத்தில் இங்கே செல்லப்பாண்டியும் என்னம்மா என்னாச்சுமா உன் குரலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி இங்கே வந்துட்டு மாதிரியாக பேசியிருப்பாங்க. தமிழ்ச்செல்வி குரலில் பேசினா ஐஸ்வர்யா இந்த ரெக்கார்டிங் தான் அங்கே ஓடவும் செய்து. இதை கேட்டதும் ஈஸ்வரி, சித்ரா, அங்கே நின்றுகிட்டு இருக்க அந்த ஐஸ்வர்யான்னு எல்லாரும் அதிர்ச்சியில் இருக்கவும் செய்கிறாங்க. அப்போது அங்கே சேதுவும் கூட இருக்க ராஜாங்கமும் தமிழ் தானே பேசியிருக்கான ராஜாங்க சொல்ல, தமிழ்ச்செல்வி தான் பேசினாங்கன்றதுக்கான இங்கே ஆதாரத்தை நீங்களே கொண்டு வந்துட்டு இதில் என்ன நீதியை நீங்கள் வாங்கி கொடுக்க போகிறீங்கன்னு தெரியலேன்னு ராஜாங்க சொல்ல, வீட்டுக்கு பெரிய மனுஷர் தான், ஆனால் ஊரை பொறுத்த வரைக்கும் ஊருக்கும் நீங்கள் பெரிய மனுஷர் தான். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வீட்டுக்கு ஒருத்தராகவும் வெளியில் ஒருத்தராகவும் மாறக்கூடிய ஒரு ஆட்களாக தான் நீங்கள் 2 பேருமே இருக்கீங்க. இதில் எந்த விதமான விதிவிலக்கும் இல்லை அப்படின்னு அங்கே சொல்லவும் செய்கிறாங்க. கொஞ்சம் உன்னிப்பாக இந்த குரலை கேட்டு பார்த்தாலே தெரியும் இந்த குரல் எங்கள் தமிழ்ச்செல்வியோடையது இல்லைன்றது. தமிழ்ச்செல்வியோடைய ஒரிஜினல் குரலை நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பேசின அந்த குரலையும் இதில் போடுறாங்க. தமிழ்ச்செல்வி அதே மாதிரி இங்கே பேசியிருக்கக்கூடிய வாய்ஸு, தமிழ்ச்செல்வி குரலில் பேசப்பட்ட அந்த வாய்ஸ் 2க்குமான சேஞ்சஸ் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த குரல் உண்மையிலேயே தமிழ்ச்செல்வியோடைய தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஆஃபீஸர்ஸ் கிட்ட கொடுத்து இதை நான் செக் பண்ணவும் வச்சுட்டேன். தமிழ்ச்செல்வி குரலில் மாற்றி அமைச்சு பேசப்பட்ட குரல் தான் இதுன்றது தெளிவாக ரெக்கார்டாகி வந்திருக்கு. இதுக்கான இங்கே பேப்பர்ஸ் தான், இது நீங்களே பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ராஜாங்கம் செய்து 2 பேருமே இதை வாங்கி பார்க்கவும் செய்கிறாங்க. இது இவங்க எல்லாரும் ட்ராமா பண்ணுறாங்க மாமா, நம்பிடாதீங்க. இவங்க எல்லாரும் ட்ராமா பண்ணி உங்கள் மனசை மாற்றி திரும்ப தமிழ் கூட சேர்த்து வைக்கலான்னு நினைக்கிறாங்கன்னு சொல்ல, மன்னிக்கவும், நான் ஆரம்பத்திலே சொன்ன விஷயந்தான். தமிழுக்கு திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வந்து வாழணும்னோ திரும்ப உங்கள் பையன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னோ எந்த ஆசையும் இல்லை. தான் மேலே எந்த தவறும் இல்லை. தான் குடும்பத்துக்கு இது மூலமாக எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதை நிரூபிக்கிறதுக்காக மட்டும்தான் என்னை தேடி வந்தவங்களே நான் கைவிடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த ரெக்கார்டிங் எல்லாத்தையும் நான் எடுத்தேன். அதே தமிழ்ச்செல்வி வாய்ஸில் அதே ரெக்கார்டிங் மூலமாக இப்போ நான் அதை ரெக்கார்ட் பண்ண வச்சு 2 வாய்ஸ்க்கு இருக்கிற வித்தியாசத்தை வச்சு எது ஒரிஜினல் வாய்ஸ் எது டூப்ளிகேட் வாய்ஸ்னு கண்டுபிடிக்கிறதுக்கான பேப்பர்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன். இதில் எந்த விதமான உள்குத்தும் கிடையாதுன்னு சொல்லி லட்சுமி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ராஜாங்கம் செய்த 2 பேருமே அதிர்ச்சியோடு நிற்க, தமிழ்ச்செல்விக்காக இவங்க எல்லாரும் வந்தது எல்லாம் சந்தோஷம்தான். இதை நீங்கள் சொல்கிறத நாங்கள் எந்த வேலை ஏற்றுக்க முடியும்? நீங்கள் தமிழ்ச்செல்வி ஜெயிக்க வைக்கல முடியலை, ஒருவேளை நாம் இந்த வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு ஒரு முன்னுதாரணமாக எடுத்து காட்டணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து நிற்கிறீங்களோன்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க எங்கள் சேது ராஜாங்கம்.
சந்தேகமும். அப்படிப்பட்ட சந்தேகம் உங்களுக்கு வரவே வேணாம். இந்த லட்சுமி யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கஷ்டம்னா ஓடி போய் நிற்கிறவ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவங்க மேலே தப்பு இல்லைன்னா அவங்களுக்காக போராடக்கூடியவ. என்னை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சு நீங்கள் என்கிட்ட இப்படி பேசுறது ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. லட்சுமி இதை கேட்ட உடனே அங்கே சேது ஒரு பக்கம், அங்கே ராஜா அங்கே ஒரு பக்கம், 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்க அவங்க முகம் முழுக்க வேத்து போயிருக்கு. ஈஸ்வரி, சித்ரா, அந்த ஐஸ்வர்யான்னு. அப்போ தமிழ்ச்செல்வி குரல்ல இங்கே வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் பேசியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க அப்படி தானேன்னு அங்கே ராஜாங்க கேட்க, கண்டிப்பாக இதில் மாற்று கருத்து சொல்லவே வேணாம். அந்த டைமில் தமிழ்ச்செல்வி குளிச்சுட்டு இருந்திருக்கான். குறிப்பிட்ட அந்த டைமுக்குள்ளே தான் தமிழ்ச்செல்வியுடைய ஃபோனை யாரோ எடுத்து பேசியிருக்காங்க. அப்படி பார்க்கையில் தமிழ்ச்செல்வி குரலில் யாரோ ஒருத்தவங்க இந்த வீட்டில் இருக்கவங்களை ஏன் பேசியிருக்கக்கூடாது, தமிழுக்கு பிரச்சனையை கொண்டு வரணுன்றதுக்காக ஏன் அவங்க இந்த வீட்டில் இந்தபடியே நடந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, எங்கள் வீட்டில் அப்படியெல்லாம் யாருமே இல்லைங்க மேடம் அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க. ஆமாம் மேடம்னு கூடவே இருக்க மலர் சொல்கிறாங்க. எங்கள் கருப்பும் பார்த்துக்கிட்டு இருக்க சேது யோசனை பண்ணியபடி நிற்க, என்னையா சேதுன்னு அங்கே ராஜாங்கோ சேதுவை தட்ட, இல்லைப்பா இந்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே ஐஸ்வர்யா பார்க்க, ஐஸ்வர்யா இந்த வீட்டில் இருக்க எல்லாருடைய குரலை பேசக்கூடிய ஒரு ஆள் நீ தானே அப்படின்னு சொல்ல, மாமா என்ன மாமா சொல்கிறீங்கன்னு கேட்க, அது ஐஸ்வர்யா நீ தான் பேசுவேன், அப்பா குரலையும் அப்பத்தா குரலையும் நீ தானே என்கிட்ட பேசி காட்டினேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இந்த பொண்ணு தான் இந்த வீட்லேருந்து தமிழுடைய குரலில் தமிழ்ச்செல்வியுடைய ஃபோன் எடுத்து பண்ணியிருக்கா அப்படின்றத வந்துட்டு இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க எங்கள் லட்சுமியும். அதை பார்த்துட்டு இருக்க அங்கே செல்லப்பாண்டிக்கு கோவம் வருது. அதே நேரத்தில் தமிழ்ச்செல்வியும் கோவத்தோட பார்க்குறாங்க. இல்லை மாமா எனக்கு அன்னைக்கு ஏதோ தோணிச்சு பேசினேன், மற்றபடி தமிழ்ச்செல்வி குரலெல்லாம் எனக்கு பேசவே வராது மாமா அப்படின்னு பதட்டத்தோடு சொல்கிறாங்க. ஏமா பதட்டப்படுறேன், இந்த வீட்டில் நீ தான் பல குரலில் பேசக்கூடிய ஆளுன்னு மாமாவே ஒத்துக்கிட்டாரு. ஆனால் நீ ஒத்துக்கலைன்னா ஒத்துக்க வைக்க வேண்டியவங்களே வந்து ஒத்துக்க வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க நாங்கள் ஈஸ்வரி கேட்க, ஆமாம் ஆமாம் இது சாதாரண விஷயமா தான் நாங்கள் இதோட விட்டுட்டு போயிருப்போம். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயமா மாறும்போது அதை நாங்கள் எதுக்காக விட்டுட்டு போகணும்? கர்ப்பிணின்னு கூட பார்க்காம அந்த பொண்ணு மேலே அபாயமான ஒரு பழியை போட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டினீங்கல்ல, அப்போது தப்பு பண்ணலைன்றதை நிரூபிக்கிறதுக்கு நாங்களும் எந்த விதமான முயற்சியும் எடுக்கலாம்ல. போலீஸ் வந்து விசாரிச்சா இந்த பொண்ணே உண்மையை ஒத்துக்க போகிறான்னு சொல்ல, இல்லை நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லிட்டு கத்துறாங்க, அழுகுறாங்க. இப்போ எதுக்கு பதட்டப்படுறீங்க? உண்மையை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறதில்ல. உண்மையிலே நீங்கள் தான் அன்றைக்கி தமிழ்ச்செல்வியுடைய குரலில் ஃபோன் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க லட்சுமியும். இல்லை அது வந்து அப்படின்னு தயங்கப்படி நிற்க, உண்மையை சொல்லுமா இல்லைன்னா போலீஸ் தான் வந்து அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் தான் பேசினேன்னு ஒரு பதட்டத்துலையும் ஒரு பயத்துலையும் எங்கள் ஐஸ்வர்யா ஒத்துக்கிறாங்க. ஐஸ் அப்படின்னு அங்கே ஈஸ்வரி பார்க்க, அத்தையும் ஈஸ்வரி அத்தையும் சித்ராவும் கேட்டுக்கிட்டதுனால தான் நான் இந்த மாதிரி பேசினேன்னு சொல்லும்போது, அப்போ தான் நடந்த விஷயம் முழுக்க முழுக்க எங்கள் சேதுவுக்கு ஞாபகம் வருது. தமிழ் நம்ம உள்ளே போகும்போது அவள் பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தா, அவளுடைய ஃபோனை சார்ஜில் போட்டு ஆனால் சார்ஜில் இல்லாமல் இருந்துச்சுங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அந்த நேரத்தில் வெளியே தான் 3 பேர் இருந்தாங்க. நிச்சயமாக நீ தான் இந்த ஃபோன் எடுத்து பேசியிருக்கேன்னு சேது கன்ஃபார்மாக ஒத்துக்கிறாங்க. ஒரு நிமிஷம், இங்கே பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே வரல, ஒரு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக வந்தோம். நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்கள் வீட்டு பொண்ணான தமிழ்ச்செல்விக்கு ஒரு நியாயம் கிடச்சிருச்சு. ஆனால் அதே நேரத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு போகணுன்றது எங்களுடைய நோக்கம் இல்லை. இனிமேல் நீங்கள் உங்கள் தவறை திருப்பிக்கிட்டாலும் திருத்தி நீங்கள் தமிழ்ச்செல்விக்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் தமிழ் உங்கள் கூட வந்து வாழ போகிறதும் இல்லை. இந்த வாழ்க்கை வேண்டான்னு தமிழ் முடிவு எடுத்ததில் ரொம்ப உறுதியாக இருக்கா அப்படின்னு லட்சுமி மேடம் சொல்கிறாங்க. இது மாதிரி எத்தனை கேஸ் நான் பார்த்துருக்கேன். ஆனால் திரும்ப வீட்டுக்கு போகிற பொண்ணுங்களை தான் பார்த்துருக்கேன். தான் மேலே உண்மை தப்பையில் நிரூபித்து தன் புருஷனோட சேர்ந்து வாழணும்னு வீட்டுக்கு போகிற பொண்ணுங்களை தான் பார்த்துருக்கேன். ஆனால் தமிழ் எடுத்திருக்க முடிவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வயிற்றில் குழந்தைய வச்சுருந்தாலும் தான் குழந்தைய தன்னால் பார்த்துக்க முடியுன்ற நம்பிக்கையோட தனியாக நின்று ஜெயிச்சு போராடணும் முடிவு பண்ண தமிழை பார்க்கும்போது உண்மையிலேயே இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்க பல பெண்களுக்கு எடுத்துக்காட்டாக தான் தமிழ்ச்செல்வி என் கண்ணுக்கு தெரிகிறான். அவமானப்படுற ஒரு இடத்துல திரும்ப போய் சேர்ந்து வாழணுன்றது ஒரு பொண்ணுங்களுக்கு எழுதி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, எழுதப்படாத ஒரு விஷயம்னு சொல்லி இங்கே எல்லாருக்குமே அதை எடுத்து காட்டுற தமிழை நான் நிச்சயமாக பாராட்டுவேன்னு சொல்லிட்டு வாங்க போகலான்னு மொத்த கூட்டத்தையும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க லட்சுமி. அந்த நேரத்தில் தான் எங்கள் தமிழும் கூட இருக்க செல்லப்பாண்டியை திரும்பி பார்க்க, மேடம் இன்னும் ஒரே ஒரு விஷயம்னு சொல்லிட்டு தமிழ் செல்லப்பாண்டி பக்கத்தில் வராங்க. அன்னைக்கு எனக்காக பேச வந்த என் அப்பாவை கூட மரியாதை இல்லாமல் நடத்துனீங்க. ஆனால் உங்கள் அப்பாவுக்காக நான் என்றைக்குமே ஓடி வந்து தான் நின்றுருக்கேன். இதான் எனக்கும் உங்களுக்குமான வித்தியாசம்னு செருப்படியாக அந்த பதிலை கொடுத்துட்டு அப்பாவை கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாங்க தமிழ்ச்செல்வி. இதை பார்த்ததும் எங்கள் லட்சுமியும் சந்தோஷப்பட்டு சிரித்து தமிழ்ச்செல்வியோடய கூடவே போகிறாங்க. இப்படி தன்னை விட்டு தமிழ்ச்செல்வி விலகி போனாலும் ரொம்ப தைரியத்தோட மனதைரியத்தோட போகிறவும் செய்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்க இங்கே சேது ராஜாங்கனும் மொத்த குடும்பமும் மீடியா முன்னாடி அவமானப்பட்டு நிற்க தான் செய்து. இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவுது, ஏன் இது மீடியா முழுக்க பரவும் செய்து. இவ்வளோ பெரிய தவறை பண்ணிவிட்டு அந்த வீட்டில் இருக்க பொண்ணையே இவரால் கண்டுபிடிக்க முடியல. தான் பொண்டாட்டி மேலே தான் தவறு இருக்குன்னு அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பின இவரெல்லாம் எப்படி நாங்கள் எம்எல்ஏவாக பார்க்க முடியும்? இந்த ஊருக்கு அவர் எப்படி நல்லதை செஞ்சிட போகிறாரு? தப்பே செய்யாத பல பேரும்
இப்படி எம்எல்ஏ மனசை கழிச்சு யாராவது பேசுகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவர் அதுக்காக வரமாட்டார்னு என்ன நிச்சயம்? நிச்சயமாக அவர் மாற செய்யக்கூடிய ஆள் தானே. எல்லாமே எங்கள் சேதுவுக்கு எதிராக தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு எதிரான கருத்துக்கள் தான் இங்கே அதிகமாக வரவும் ஆரம்பிக்குது. சேதுவும் அந்த குடும்பமும் வெளியே தலை காட்ட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. இது எல்லாத்துக்கும் காரணமான ஈஸ்வரியை சுற்றி இருக்க அந்த ஐஸ்வர்யா கூட இருக்க அந்த சித்ரான்னு யாரையும் சும்மா விடக்கூடாதுன்னு ரொம்ப பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே 3 பேரும் ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. பயந்து போன மாதிரி ரூமை சாத்திக்கிட்டு ரூம்குள்ளே இருக்காங்க. ஆனால் இப்படி மீடியா முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காங்க தமிழ்ச்செல்வி. இதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் என்னென்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே சௌத்ரியும் அங்கே தாமரையும் கேட்க, போதும் இந்த விஷயத்தை பற்றி யாரும் எதுவும் பேச வேண்டான்னு அங்கேருந்து கிளம்பி உள்ளே போயிடுறாங்க இங்கே ராஜாங்கம். அந்த நேரத்தில் அங்கே உட்காந்துட்டு இருக்க எங்கள் மோகனா, சித்ரா, மற்றவங்க எல்லாருமே எங்கள் ரொம்ப மனசு வருத்தத்தோடு இருக்காங்க. மாமா, நான் அதை அப்போவே சொன்னலை, நீங்கள் தான் இங்கே கொஞ்சம் கூட யோசிக்காமல் முடிவெடுத்துட்டீங்க. இனி தமிழ் நீங்கள் தலைகீழ நின்னா கூட இந்த வீட்டுக்கு வரப்போகிறதும் இல்லை, உங்கள் வாழ போகிறதும் இல்லைன்ற ஒரு முடிவை தமிழ்ச்செல்வி எடுத்துட்டான்னு சொல்லி இங்கே பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க இங்கே சேது தலையில். என் வீட்டுக்கு பெரிய மனுஷங்களாகவும் இருக்க முடியலை, ஊருக்கு பெரிய மனுஷங்களாகவும் இருக்க முடியலை. இப்படி ஏகப்பட்ட கருத்துக்கள் அவங்களுக்கு எதிராகவே வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கு.